இன்னைக்கு ரிலீஸ் ஆன விடாமுயற்சி மூவிக்கான ரிவ்யூ இப்ப பார்ப்போம். இது ஒரு ரீமேக் மூவி தான். நான் நிறைய முறை சொல்லிருக்கேன், பிரேக் டவுனோட ரீமேக். சோ ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஸ்டோரி உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டோரி எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நிறைய இடம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. குறிப்பா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. சாவடிக்கா சாங், இன்டர்வெல், கார் சேசிங் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா ரொம்ப பெரிய பாசிட்டிவ். வேற ஆக்டர் இந்த ரோல்ல நினைச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. த்ரிஷா, அர்ஜுன், ரஜினா கசன்ட்ரா எல்லாமே கூட கொடுத்த ரோல நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா மூவில நிறைய ஆர்டிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அது எல்லா பெரிய ஹீரோ மூவிலும் இருக்கும். சோ அது பெரிய நெகட்டிவ் இல்ல. பெரிய ஹீரோஸோட மூவிஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மேலதான் மொத்த கதையும் போகும். சோ அப்படிதான் இதுவும். மூவில ட்விஸ்டும் இருக்கு. ஆனா நிறைய படம் பாக்குற ஆடியன்ஸ் அதை கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நார்மல் ஆடியன்ஸ் கெஸ் பண்ண மாட்டாங்க. அனிருத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் மூவிக்கு பெரிய சப்போர்ட் தான். படம் டெக்னிக்கலாவுமே ரொம்ப ஸ்ட்ராங் தான். இவங்க செலக்ட் பண்ண லொகேஷனே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். அது மூவிக்கு வேற ஒரு டோனை கொடுக்குது. அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி இருக்கு. நெகட்டிவ் எங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே அங்கங்க லேக் இருக்கும். ஆனா அது பெரிய நெகட்டிவா இருக்காது. செகண்ட் ஹாஃப் பெருசா லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் படம் வந்து ஸ்லோவா தான் போகுது. ஸ்கிரீன் பிளே இன்னும் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம். மூவில மத்த கமர்ஷியல் மூவிஸ் மாதிரி மசாலா எலிமெண்ட் ஒன்னும் இல்ல. சோ அதனால கூட ஸ்லோவா போற ஃபீல் இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா மூவியை ஒன் டைம் பார்க்கலாம். அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். மத்த ஆடியன்ஸ்க்கு டிசென்டான படமா இருக்கும். இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.